சுளுக்கு ஏன் வருகிறது தெரியுமா? சமநிலை தெரியாமல் காலை தவறாக வைத்தாலோ, சக்திக்கு மீறி கனமான பொருட்களை தூக்கினாலோ, அல்லது நிலை தடுமாறி தவறான அசைவு ஏற்பட்டாலோ சுளுக்கு பிடித்து கொண்டது என்று பலரும் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையான காரணம் இல்லை என்று சொன்னா நம்புவீங்களா? ஏனென்றால் இந்த தவறான அசைவு ஏன் நடந்தது, இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் என்ன, இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். சுளுக்கு என்றால் என்ன? சுளுக்கு என்பது நம்முடைய கவனம் சிதறும் போது சமநிலை தவறுவதால் நிலை தடுமாறி உடலில் ஏற்படும் தவறான அசைவும் அதனால் உருவாகும் பாதிப்பு என்றே கூறலாம். உதாரணமாக, எலும்பு, தசை, நரம்பு போன்ற உடல் அமைப்புகளில் தவறான அசைவால் பிடிப்போ அல்லது பாதிப்போ ஏற்படுகிறது. அதேபோல் உடலில் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவகாந்த சக்தியின் ஓட்டத்தில் ஏற்படும் தடையைத்தான் சுளுக்கு என்று சொல்கிறோம். சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் உடனே வலி வரும். கையை அசைக்க முடியாது, காலை ஊன்ற முடியாது அல்லது கழுத்தை திருப்பவே முடியாது. இந்த அனுபவத்தை பெரும்பாலானோர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சந்தித்திருப்போம். சுளுக்கு என்பது உடலில் ஏற்படும் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. உடல் இயக்கத்தின் போது சக்தியோட்டத்தில் ஏற்படும் ஒரு தடை என்பதை புரிந்து கொண்டால் போதும். சுளுக்கு வர காரணம் என்ன? சக்தியோட்ட பாதையில் தடை ஏன் வருகிறது என்ற கேள்வி இப்போது உங்களுக்கு வரலாம். முதலில் இதற்கு பதிலை தெரிந்து கொள்ள முதலில் உடல் கடிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் கடிகாரமா? அப்படி என்றால் என்ன? நம்ம உடம்பில் ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 கடிகாரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாங்க. ஒரு கடிகாரம் விடிந்து விட்டது, விழித்துக்கொள், உன் பணிகளை தொடங்கலாம் என்கிறது. இன்னொரு கடிகாரம் இரவு வந்துவிட்டது, உடலுக்கு ஓய்வு கொடு என்று உறங்கச் சொல்கிறது. மற்றொரு கடிகாரம் உள் உறுப்புகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தி சீராக இயங்க வைக்கிறது. உதாரணமாக, பசியை தூண்டுவது, தாகம் எடுப்பது, சிறுநீர் கழிக்க செல்வது, மலத்தை வெளியேற்றுவது, வலியை உணர்த்துவது, இப்படி எண்ணற்ற செயல்களை 24 மணி நேரமும் ஓய்வே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. நாம் தூங்கினாலும், விழித்திருந்தாலும், நடந்தாலும், வேலை செய்தாலும் உடல் கடிகாரம் நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கிறது. இவ்வளவு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கும் உடல் கடிகாரம் சில நேரங்களில் சில வினாடிகள் மட்டும் தடுமாறி விடுகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு செயலை செய்யும் தருணத்தில் மனம் முழுவதும் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கும் போது உடல் கடிகாரத்தின் செயல்பாட்டில் சிறிய தடுமாற்றம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஏற்படும் தவறான உடல் அசைவு ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் தடையை உருவாக்குகிறது. ஜீவகாந்த ஓட்டத்தில் தடையா? இது என்ன புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம உடம்பில் 5 விதமான சக்தியோட்ட பாதைகள் உடல் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அவை: 1 இரத்த ஓட்டம், 2 வெப்ப ஓட்டம், 3 காற்றோட்டம், 4 உயிரோட்டம், 5 ஜீவகாந்த ஓட்டம். இந்த 5 சக்தி ஓட்டங்களும் தடையில்லாமல் இயங்கும் வரை உடல் இயல்பாக செயல்படும். இந்த ஜீவகாந்த ஓட்ட தடையை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம். அடுப்பில் பால் சூடேறி கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதே நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு பெரிய பிரச்சனையோ அல்லது தீவிரமான சிந்தனையோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுப்பில் பால் கொதித்து விட்டது, இறக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்து துணியை பிடித்து எடுக்காமல் நேராக பாத்திரத்தை கையால் பிடிக்க முயற்சி செய்கிறீர்கள். அடுத்த நொடியே கை சுட்டு விடுகிறது. இப்போது கை சுட்டதற்கு காரணம் என்ன? உங்கள் கவனம் அந்த செயலில் இல்லாததுதான். மனம் வேறு சிந்தனையில் இருந்ததால் செய்ய வேண்டிய செயலில் ஒரு சிறிய கவனக்குறைவு ஏற்பட்டது. அதே போலத்தான் சுளுக்கும். மனம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கும் போது உடல் கடிகாரத்தின் விழிப்புணர்வில் சில வினாடிகளில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஏற்படும் தவறான உடல் அசைவு ஜீவகாந்த ஓட்டத்தில் தடையை உருவாக்குகிறது. இதைத்தான் நாம் சுளுக்கு பிடித்து கொண்டது என்று சொல்கிறோம்.
சுளுக்கு என்பது எப்போதாவது ஒரு முறை உடலில் ஏற்படும். ஆனால் சிலருக்கு மட்டும் அடிக்கடி சுளுக்கு பிடிக்கிறது. இது ஏன் தெரியுமா? இதற்கு உடலில் ஜீவகாந்த சக்தி குறைவாக இருப்பதே முக்கிய காரணமா இருக்கு. ஜீவகாந்த சக்தி உடலில் போதுமான அளவு இருக்கும்போது சுளுக்கு ஏற்பட்டால் சிகிச்சைக்கு பின் 1 அல்லது 2 நாட்களில் சுளுக்கு முழுமையாக குணமடைந்துவிடும். ஆனால் சிலருக்கு ஜீவகாந்த சக்தி உடலில் குறைவாக இருக்கும்போது கழுத்து சுளுக்கு, இடுப்பு சுளுக்கு, தோள்பட்டை சுளுக்கு, கணுக்கால் சுளுக்கு என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு என்ன சிகிச்சை செய்தாலும் சுளுக்கு முழுமையாக குணமடைவதே இல்லை. சுளுக்கு பிரச்சனை தீவிரமடைந்து அறுவை சிகிச்சை வரை செல்வதும் உண்டு. சுளுக்கு என்பது உடலில் சக்தியோட்ட பாதையில் ஏற்படும் ஒரு தற்காலிக தடை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதே சமயம் சிகிச்சைக்கு பின் 2 நாட்களுக்குள் குணமடையவில்லை என்றால் உடல் உங்களை எச்சரிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். சுளுக்குத்தானே என்று அலட்சியப்படுத்தாமல் அதற்கான காரணத்தை கண்டறிந்து சரியான சிகிச்சையை மேற்கொண்டால் நிரந்தரமான தீர்வை பெற முடியும். சுளுக்கை குணப்படுத்த பலவிதமான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. மாத்திரை சாப்பிடுவது, எண்ணெய் தடவி நீவுவது, சுளுக்கு பாடம் போடுவது என்று பல வழிமுறைகளை பயன்படுத்துகிறார்கள். சிலர் பாடம் போட்டால் சுளுக்கு எப்படி குணமாகும் என்று கேட்கிறார்கள். அதில் ஒரு சுவாரஸ்யமான அறிவியலும் ஒளிந்திருக்கிறது. சுளுக்கு பாடம் போடுபவர்கள் பொதுவாக இரும்பு சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதை கவனித்திருக்கிறீர்களா? சுளுக்கு என்பது ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் ஏற்பட்ட தடை. அதனால் இரும்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தி ஜீவகாந்த ஓட்டத்தை சீரமைக்க முயற்சி செய்கிறார்கள். இதுவும் ஒரு அறிவியல் அணுகுமுறைதான். நீண்ட நாட்களாக சுளுக்கு பிரச்சனையால் சிரமப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். எங்கள் சிகிச்சை முறையில் சக்தியோட்ட பாதையை சீரமைப்பதன் மூலம் நாள்பட்ட சுளுக்கு மட்டுமல்ல, நாள்பட்ட உடல் உபாதைகளுக்கும் நிவாரணமும் தீர்வும் அளித்து வருகிறோம். மேலும் தகவலுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். சிகிச்சை பெற எங்களை நேரில் சந்திக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.